ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। सत्यानंद चित्त सत्येक पक्षे सर्वाध्यक्षे भक्तिरक्षादिदक्षे श्री गोविंदे विश्वसर्गादिकंदे पूर्णानंदे नित्यमास्तां मतिर्मे। अज्ञाननीरजरूपैते अविशेषं भक्तिपरावजति परिपोषमुच्चैः तत्त्वं परं स्फुरदुर्गमम् अपजस्रं सत्कुण्यभृत्स्वर्जितं प्रणमामि गीतं। गौरां सुखसत्कुमुदप्रमोदि स्वाभिकया गोस्तमो निहन्त। श्रीकृष्णचैतन्यसुधानिधिर्मे मनोतिष्ठन् स्मृतिं करोतु। प्राचीनवाच सुविचार्यसोऽहम् अज्ञोऽपि गीतामृतले सलिप्सुः। यतः प्रभोरे मदेत तत्र सन्तक्षमद्वं शरणागतस्य स्वधर्मज्ञानवैराग्यसाध्यभक्त्यवगोचरः। नारायणपरब्रह्मगीताशास्त्रे समीरितः ज्ञानकर्मात्मिके निष्ठे योगलक्ष्ये संस्कृते आत्मानुभूतिसिद्ध्यर्थे पूर्वषट्केण चोदिते असक्त्यालोकरक्षायै गुणे सारोप्य कर्तृतां सर्वेश्वरेवानस्योक्ता तृतीये कर्मकार्यता। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण। நாம் இந்த மூன்றாம் அத்தியாயம் கர்மயோகத்தில் பார்த்துட்ருக்கோம். ஸோ கர்மயோகத்தினுடைய விஷயமாக ஆளவந்த யமுனாச்சாரியர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா லோகரக்ஷாயை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கருத்தாக சொல்லப்படுது. லோகரக்ஷாயை அப்படின்னா லோக சங்கிரகமேவாபி அப்படின்னு கிருஷ்ணன் இந்த வார்த்தை உபயோகப்படுத்துகிறார். உலக மக்களுடைய நன்மைக்காக அப்படின்ட்டு இந்த அத்தியாயத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கருத்து. பகவான் இந்த உலகத்தை படைக்கிறதும் சரி, இந்த உலகத்தை பாதுகாப்பதும் சரி, எதற்காக அப்படின்னா நம்மளை நமக்கு ஏதாவது நன்மை செய்யணும் அப்படின்ட்டு தான். பொதுவாக பகவானுக்கு இந்த உலகத்தை படைக்கணும் அப்படின்ற ஆர்வம் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறார், இந்த உலகத்தை படைக்கிறார். எதற்காக? நம்முடைய நன்மைக்காக அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதான் எங்கே நம்ம பார்க்குறோம். இந்த மூன்றாம் அத்தியாயத்தில் கிருஷ்ணர் இப்போ அதான் பேச ஆரம்பிக்க போகிறார். பகவத்கீதையில் கிருஷ்ணர் முதல்ல ஆத்மா பற்றிலாம் பேசினார், அப்புறம் கர்மயோகத்தை பற்றி பேசினார், அப்புறம் ஆத்மாவை உணர்ந்தவனை பற்றி பேசினார். பேசிட்டு அர்ஜுனனை பார்க்குறார். அர்ஜுனனை ஒன்றும் புரிஞ்ச மாதிரி தெரியல. ஏன்னா மக்களுக்கு பொதுவாக ஆத்மாவோ ஆன்மீகமோ ஸ்வர்க்கமோ நரகமோ சாஸ்திரமோ பாப்பமோ புண்ணியமோ இதெல்லாம் தெரியாது. என்ன தெரியும்? காலையில் எந்திரிச்சா சமைச்சு சாப்பிட தெரியும், வேலைக்கு போக தெரியும், குடும்பத்தோடு இருக்க தெரியும் இல்லையா, மறுபடியும் வெளில எங்கேயா சொத்த தெரியும், இவ்வளோ தெரியும் இல்லையா. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னது? கர்மம் 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 இல்லையா, செயல்பாடுகள், செயல்பட தெரியும் இல்லையா, நிறையா ஒர்க் பண்ண தெரியும். அப்போ என்ன பண்ணுறார் கிருஷ்ணர், இந்த செயல்பாடுகளையே நாம் எப்படி கொண்டு வருது, செயல்பாடுகள் மூலியமாக அவனை எப்படி திருத்துறது அப்படின்னு பார்க்குறார். ஏன்னா அவனுக்கு திடீர்னு ஒரு தெரியாத விஷயத்தை சொல்லி கொடுத்து அவனை பக்தியில் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணும், தெரிஞ்ச விஷயத்தையே என்ன பண்ணும், நம்ம பக்தியில் மாற்ற முயற்சி பண்ணும் அப்படின்றத கிருஷ்ணனுடைய கருத்தாக இருக்கு. ஆனால் என்ன பண்ணார், திடீர்னு அவர் விஷயத்துக்கு மாறிட்டார், கர்ம விஷயத்துக்கு மாற ஆரம்பிச்சிட்டார் இல்லையா.
நாம் தெரியாத பக்தியை செய்வதை காட்டிலும் நாம் தினசரி செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா செயல்பாடுகள், இதை முதல்ல ஒருத்தர் என்ன பண்ணும் சரிப்படுத்த முயற்சி பண்ணும். நாம் தினசரி என்ன செயல்பாடுகளை பண்ணுறோம்? காலையில் எந்திரிக்கிறோம், அப்புறம் குளிக்கிறோம், அப்புறம் சமைக்கிறோம், அப்புறம் சாப்பிட்றோம், அப்புறம் வேலைக்கு போகிறோம், அப்புறம் உழைக்கிறோம், அப்புறம் மறுபடியும் சாயந்தரம் வரும், குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், தூங்குறோம். இதான் தினசரி பண்ணுறது. முதல்ல என்ன பண்ணணும்? இதை நம்ம சரிப்படுத்தணும். இதை சரிப்படுத்தாமல் நான் எனக்கு தெரியாத, கண்ணுக்கு தெரியாத ஆன்மீகத்துக்கு போகிறேன், நான் கடவுளை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அப்போ அதுவும் சரியாக வராது. ஏன்னா நம்மளுக்கு ஆரம்பமே சரியில்லை அப்படின்னா, அடிப்படையே சரியில்லை அப்படின்னா கடவுளை கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர்? முதல்ல நீ ஆரம்பத்துலேருந்து என்ன ஆகு சரியாவா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஒருத்தனுக்கு ஆசை இருக்குது, நான் டாக்டர் படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. டாக்டர் படிக்கணும்னு ஆசை இருந்தால் பத்தாது, அவன் என்ன பண்ணும்? அடிப்படையிலேருந்து போய் ஆகணும். பா இவனுக்கு டாக்டர் படிக்க ஆசை வந்துடுச்சுப்பா, உடனே என்ன பண்ண? தூக்கிட்டு போய் அவனை எம்பிபிஎஸ் சீட்டை கொடுத்து காலேஜில் சேர்த்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் டாக்டர் ஆக மாட்டான். அவன் என்ன ஆகுவான்? போலி டாக்டர் வேணால் ஆக முடியும் இல்லையா? ஆசை இருக்குது, ஆனால் அதுக்கு தகுந்த பயிற்சியும் கிடையாது, முயற்சியும் கிடையாது. அப்போ என்ன ஆகலாம்? ஆசை இல்லாத அவனுக்கு வெறும் முயற்சி இல்லாதனால போலியான டாக்டர் என்ன பண்ணலாம்? நிறைய பேர் ஏமாற்றி வேணா இருக்கலாம். அப்போ சரியான டாக்டர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ண? நீ அடிப்படையிலிருந்து மேலவா அப்படின்னு தான் கிருஷ்ணன் சொல்கிறேன். அதனால நீ பக்தனா ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணு? உன்னுடைய அடிப்படை விஷயத்தில் என்ன பண்ணு? சரிப்படுத்திக்கிட்டு வா அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறேன். அப்புறம் நீ 2 பேர் இட்டுக்கு வச்சுங்க, மாதா இட்டுக்கு வச்சு சேரிட்டுக்கு வச்சு வச்சாங்க. அதனால் என்ன பண்ணார் கிருஷ்ணர்? கர்ம விஷயங்களை கொண்டு போக ஆரம்பிச்சிட்டார். நம்முடைய தினசரி செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ண? ரொம்ப அடிப்படையில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டார். அதான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி சொல்லக்கூடிய ஸ்லோகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே உரியது. நம்ம ஒருத்தனுக்கு பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னா இங்கேருந்து ஆரம்பிக்கணும். கிருஷ்ணர் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணர் தன்னுடைய பக்தி விருக்ஷாவை ஆரம்பிக்கிறார். பக்தி விருக்ஷா லெசன் 1 இங்கேருந்து ஆரம்பிக்கும். கிருஷ்ணர் சொல்லக்கூடிய பக்தி விருக்ஷா வந்து ஆரம்பிக்கும். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். சஹ யஜ்ஞா பிரஜா சிருஷ்ட்வா புரோவாச பிரஜாபதிः அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்விஷ்டகாமதுக். Translation: Vishnu, having created the population along with sacrifice in the beginning, spoke, "May you increase yourself by this sacrifice. May it fulfill your desire for liberation by supplying bodily maintenance and knowledge of Atma." Commentary: this verse shows that it is wrong to maintain the body without offering sacrifice to Vishnu. Prajapati refers to the Supreme Lord Vishnu, as is seen from the Shruti statements such as Patim Vishveshwaratma, Patim Vishvasya Atmeshwaram. He is the master of the universe, the Lord of the soul. Mahanaranya Upanishad. Also, this is confirmed from the Smriti statements such as Brahma Prajanam Patir Achyuto Asau. Brahman, the master of the offspring, is Achyuta, Vishnu Purana. At the beginning of creation, Pura, the Lord Yajna or Vishnu created the progeny such as Devatas and men, accompanied by sacrifice. He bestowed receptacles of name and form suitable for pursuing the goals of life to those jivas who were previously devoid of names and forms, being merged into himself, the cause of material energy. In that state of being merged, they were incapable of pursuing the goals of human life. Having revealed to them sacrifice and the Vedas which describe it, the Lord, being merciful, then said to them, "You should increase yourself, prasavishadvam, by the sacrifice offered to me, described in the Vedas, anena. May the sacrifice offered to me be the giver of the desired goals of liberation, ishtakkamaduk, through supplying unto your bodily maintenance and knowledge of Atma, which purifies the heart." சரி,
ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் முதல்ல பேசுகிறார், இந்த உலகத்தை படைக்கும் பொழுது நான் எப்படி இந்த உலகத்தை ஆரம்பித்தேன் அப்படிங்கிற ஆரம்ப விஷயத்துலேருந்து பேச ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஒருத்தருடைய ஆரம்பம் தெரியாமல் நடுவில் போய் நின்றுட்டு என்ன பண்ண முடியாது, அவரை பற்றி ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது. இப்போ நான் நீங்கள் யாருக்கிட்டையாவது பேசணும், இல்லை யாரையாவது நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், என்ன பண்ணுவீங்க? அவங்களுடைய பர்த்து, அவங்களுடைய மற்ற அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்ககிட்ட கேட்க ஆரம்பிப்போம். அதுபோல் நம்ம இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்மை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்முடைய ஆரம்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். சொல்கிறாரு கிருஷ்ணர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா சகயஜ்ஞா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யஜ்யத்தோடு சேர்த்து படைச்சாராம். ஒன்றும் கிடையாது, ஒரு பொருள் வாங்கும் போது யூசர் மேனுவல் சேர்த்து அனுப்பி வைக்கிறாங்க இல்லையா, அதுதான் கிருஷ்ணர் சொல்கிறார். ஒன்றும் கிடையாது. ஒரு ப்ராடக்டை நான் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுறேன், அந்த ப்ராடக்ட்டுக்கான யூசர் மேனுவலையும் சேர்த்தே அனுப்பி வைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுங்க, யூசர் மேனுவலை பார்த்து அந்த பொருளை எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிரச்சனை வந்தால் யூசர் மேனுவலை பாருங்கள், இல்லையா யூசர் மேனுவல் கிட்ட வந்து உங்களுடைய சொல்யூஷன்ஸ் கேட்டுக்கோங்க. இப்படியாக என்ன பண்ணுங்க, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு லைஃப் நல்லா லீட் பண்ணுங்க. அவ்வளோதான். நம்ம எல்லாருக்கும் என்ன தேவை இந்த உலகத்தில்? அமைதியான சந்தோஷமான வாழ்க்கை தேவை. அவ்வளோதான் தேவை. நாம் அடுத்த உலகத்தை பற்றி அப்புறம் யோசிக்கலாம், நாம் மோட்சம் போகிறத பற்றி அப்புறம் யோசிக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கணும், ஒருத்தர் நல்லா இருக்கும் இல்லையா, அமைதியாக வாழ்க்கையை வாழணும், ரொம்ப திருப்தியான வாழ்க்கையை வாழணும். அதற்கு என்ன சார் வழி அப்படின்னு சொன்னால் அதற்கு தான் முதல்ல வழி சொல்லிக் கொடுக்குது. ஏன்னா நேரடியாக ஒருத்தன் கிட்ட போயிட்டு நீ இந்த உலகத்தை விட்டுடு, உனக்கு இந்த உலகம் வேண்டாம், நீ போயிடுன்னு சொல்லி சொன்னால் யாரும் போக மாட்டான். ஒருத்தன் கஷ்டத்தில் உட்காந்துட்டு இருக்கான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல சொல்லி உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறான், கூப்பிட்டு சரிப்பா நீ வாயு யஜ்யம் பண்ணு, வாயு யஜ்யம் பண்ணனா உனக்கு நிறைய செல்வம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவனை என்ன பண்ணுறான், வாயு யஜ்யம் பண்ண ஆரம்பிக்கிறான். பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, எப்படி ஒரு பெரிய காற்றடிச்சா எல்லா குப்பையும் நம்ம வீட்டு முன்னாடி விழுந்துருமோ, அதுபோல் வாயு யஜ்யம் பண்ணால் எல்லார் கல்லாப்பட்டில் இருக்கிற காசெல்லாம் நம்ம கல்லாப்பட்டிக்கு வந்துடுவான், கொல்லப்படுது. பட் எனக்கு தெரியாது வாயு யஜ்யம் எப்படி இருக்குன்ட்டு, பட் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல்ல என்ன பண்ணுறான், யஜ்யம் செய்ய ஆரம்பிக்கிறான். யஜ்யம் செய்யறதுனால அவனுக்கு என்ன கிடைக்குது, பணம் கிடைக்கல, ஒரு நம்பிக்கை கிடைக்குது. எது மேலே நம்பிக்கை கிடைக்குது, சாஸ்திரத்து மேலே நம்பிக்கை கிடைக்காது. அடுத்தது பணம் வந்தால் போதுமா, பணம் வந்தால் அடுத்தது கேட்குறான், கல்யாணமே ஆகலை சார், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணிட்டு நடந்தா பரவாயில்ல. அடுத்து இன்னொரு எக்ஸாம் பண்ணி சொல்கிறாங்க, இன்னொரு எக்ஸாம் பண்ணுறான், திருமணம் நடக்குது. திருமணம் நினச்சா முடிஞ்சிடுமா, மறுபடியும் நிற்கிறான், குழந்தை இழந்த இல்லை சார், திருமணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. சரி புத்திரகாமிஷ்ட யஜ்யம் பண்ணு, புத்திரகாமிஷ்ட யஜ்யம் பண்ணுறான், நல்ல குழந்தை பிறகுது. சரி குழந்தை பிறந்தா உருப்படியாக இருக்க போகிறானா, அவன் என்ன பண்ணுறான், டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். மறுபடியும் நிற்கிறான், ஏன் சார் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, டேய் நீ தானே அதை கேட்ட இல்லையா. சரி அப்போ என்ன பண்ணுறது, இது வெளில போயிடு அப்படி என்ன பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ஞானத்தை சொல்லி கொடுக்குறாங்க, வேண்டாம்ப்பா உனக்கு இந்த உலகம் தேவையில்லை, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த உலகம் இப்படி தான் இருக்க போகுது, என்ன பண்ணிடு, இது மாதிரி இதை விட்டுட்டு நீ பாரமாத்திரிக்கு மார்க்கம் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, அவனுக்கு நிவர்த்தி மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறான். போதும்ப்பா இது உனக்கு சொல்லி கொடுக்குறான். அப்போ அவன் புரிஞ்சுப்பான். ஏன்னா அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, நிறைய இப்போ அனுபவம் வந்துருச்சு. நீ மேலே சொன்னால் கேட்பான், வேணாண்டான்னு சொன்னால் கேட்பான். ஆரம்பத்தில் சொன்னால் கேட்பானா, கேட்க மாட்டான். புத்திசாலிகள் கேட்டுப்பாங்க இல்லையா. 4 விதமான அறிவுடையவர்கள் இருக்காங்க. ஒன்று கேட்ட உடனே புரிஞ்சுக்கிறவங்க, இது வேண்டாம்ப்பா சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க, புரிஞ்சுப்பான், சரி வேண்டாம்னு புரிஞ்சுப்பான். 2வது பார்த்து புரிஞ்சுக்கிறவங்க, மற்றவன் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து ஆமாம் இது கஷ்டம் வேண்டாம்னு பார்த்து புரிஞ்சுக்கிறவங்க. 3வது தானே உணர்ந்து புரிஞ்சுக்கிறவங்க, பார்த்துட்டாங்க எனக்கெல்லாம் வராது சார் அப்படின்னு நினைப்பாங்க, அப்புறம் மறுபடியும் அவங்களே கஷ்டப்படுவாங்க, அதுக்கப்புறம் புரிஞ்சுப்பாங்க, சரி வேண்டாம் நிறுத்திடலாம் இது வேலை, உணர்ந்துட்டு அனுபவிச்சு. 4வது கேட்பாங்க, பார்ப்பாங்க, உணர்வாங்க, ஆனால் புரிஞ்சிக்க மாட்டாங்க இல்லையா. இவங்க 4வது வகை. நம்ம 4 வகைக்கு போக வேண்டாம். நம்ம எப்படி இருக்கணும், ஒன்று முதல்ல இருக்கணும், குறைஞ்சபட்சம் 2வது இருக்கணும், இல்லைன்னா 3வது இருக்கும், 4வது இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறாரு, அவனுக்கு இப்போ வேறு விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார், நிவர்த்தி மார்க்கத்தை வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்போ சாஸ்திரம் 2த்தையும் பேசும். முதல்ல ஒருத்தர் என்ன பண்ணும், பக்கத்தில் கூப்பிடணும். பக்கத்தில் கூப்பிட்றதுக்கு என்ன பண்ணும், இப்போ அகத்திக்கீரை கொடுக்குற மாதிரி தான். இப்போ மாடை கூப்பினா என்ன பண்ணும், அதுக்கு அகத்திக்கீரையை காட்டி கூப்பிடணும். அகத்திக்கீரை காத்தா பக்கத்தில் வரும், வந்தப்படம் என்ன கொடுக்குறோம், அதுக்கு மறுபடியும் அதே அகத்திக்கீரை தான் கொடுக்க போகிறோம் இல்லையா. அதுபோல் வேதங்கள் என்ன பண்ணும், முதல்ல நம்மளை பக்கத்தில் இழுக்கும், இது நல்லது வாங்க சொல்லி கொடுக்கும். வந்தால் நம்மளுக்கு நிறைய பலன்கள்லாம் கொடுக்கும்.
அப்புறம் மறுபடியும் அந்த வேதக்கிட்ட போனால் இது வேண்டாம், இதை பிடிச்சிக்கோன்னு என்ன பண்ணும், வேறு விஷயத்த மாற்றி கொடுக்க ஆரம்பிக்கும். அதுபோல் தான் கிருஷ்ணர் சொல்கிறாரு சகயஜ்ஞா அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்தை படைக்கும் பொழுது என்ன பண்ணார் பகவான், நமக்கு இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற வழிமுறையை சேர்த்தே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் இந்த உலகத்தில், நீங்கள் கடவுளை கும்புறீங்களோ கடவுளை கும்பல ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு ஆன்மீகம் வேணுமோ வேணாமோ ரெண்டாவது விஷயம். ஆனால் எல்லாருக்கும் என்ன வேணும், கண்டிப்பாக சந்தோஷம் அப்படிங்கிறது வேணும் இல்லையா. லைஃப்பை சந்தோஷம் வச்சு அவ்வளோதான விஷயம். அது நீங்கள் நாஸ்திகனாக இருந்தா என்ன ஆஸ்திகனாக இருந்தாலும் சார் எல்லாருக்கும் சந்தோஷம் வேணும் இல்லையா. ஆனால் அதுக்கு வழி தெரியாமல் தானே அலைஞ்சிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இந்த பக்கம் வழி இருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க, நாங்கள் இந்த பக்கம் வழியில் போயிட்டு இருக்கோன்னு சொல்லி சொல்கிறோம். வந்து பாருங்களேன், உங்கள் வழி நீங்கள் தேடி பார்த்துட்டீங்க, அங்கே இல்லை. எங்கள் வழி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே போய் பார்த்துருக்கோம், இங்கே எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு, வந்து பாருங்கள் என்ன தப்பு இருக்குது அப்படி என்ன பண்ணுறாங்க, அவனை திருப்பி விட முயற்சி பண்ணும். ஆக இந்த விஷயம்தான் முதல்ல கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பிக்கிறார் பகவத்கீதையில். இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறார். சகயஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா பிரஜா அனேன சகயஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி. இந்த உலகத்தில் மக்களை உற்பத்தி செஞ்சுட்டு அந்த மக்கள் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு மேனுவலி என்ன பண்ணார பகவான் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். பிரஜாபதின்னு சொல்லி சொல்கிறார். பிரஜாபதி அப்படின்னா யாரு, பிரஜைகளுடைய பதி. பிரஜான்னா யாரு, மக்கள் சொல்லி சொல்றோம். ஆனா அதுக்கு வேற அர்த்தம் இருக்கு. பிரஜா அப்படின்னு சொல்றாங்க. ஜா அப்படின்னா பிறப்பு எடுப்பவர்கள். ஸோ ஜா அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்கலாம். வெறும் ஜான்னு சொன்னாவே பிறவி எடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காரு, பிரஜா அப்படின்னு வார்த்தை சொல்லியிருக்காரு. பிரஜா என்ன தெரியுமா, பிரகிருஷ்ட ரூபேன ஜாயதி இது பிரஜாபதி. பிரகிருஷ்ட அப்படின்னா சிறப்பு வாய்ந்த. எப்படி பிரஹ்லாதன் சொல்லி சொல்றோம் இல்லையா, கிளாதன் அப்படின்னாவே சந்தோஷம், பிரஹ்லாதன்னா முழுமையாக சந்தோஷம் உடையவர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. கிருதி அப்படின்னாவே உண்டு பண்றது, பிரகிருதி அப்படின்னா நன்கு உண்டாகப்பட்டது அப்படின்னு அர்த்தம், பிரகிருத்தின்னு சொல்லி சொல்றோம். அது போல இங்க பிரஜா அப்படின்னு சொல்றாங்க. பிரஜானா யார் தெரியுமா, வெறும் பிறவி எடுத்தவர்கள் கிடையாது, சிறப்பான பிறவி எடுத்தவர்கள் அப்படி அர்த்தம். வெறும் பிறவிக்கும் சிறப்பான பிறவிக்கு என்ன வித்தியாசம், வெறும் பிறவி அப்படிங்கிறது மிருகங்கள் கூட தான் எடுத்திருக்கு. மிருகங்கள் கூட என்ன இருக்கு, பிறந்திருக்கு. ஸோ பிறந்ததுக்கெல்லாம் ஜா அப்படின்ற வார்த்தை உபயோகப்படுத்தல. ஜாயதே அப்படின்னா பிறந்திருக்கு. எதெல்லாம் பிறந்திருக்கு, மிருகங்கள் கூட பிறந்திருக்குப்பா. அதுக்காக அது பிரஜை ஆகாது. இப்போ ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தான் அப்படின்னா அவன் யாரை சிட்டிசன் எடுத்துப்பான் அப்படின்னா, யாரை சிட்டிசன் எடுத்துப்பான், அந்த ஊரில் இருக்கவங்களாவது சிட்டிசன் எடுத்துக்க முடியாது. யார் எடுத்துக்க முடியும், யாரோனுக்கு ஞானம் இருக்கும் அவனதான் சிட்டிசன் எடுத்துக்க முடியும். ஆமாவா இல்லையா. இதுக்காக எருமாடெல்லாம் நான் உங்கள் சிட்டிசன் சொல்ல முடியாது இல்லை, ராஜா கிட்ட முறையிட முடியாது இல்லையா. நானும் உங்களுடைய ஊர் ஆள் தான், நானும் உங்கள் நாட்டுக்கு ஆள் தான் சொல்ல முடியாது. குரங்கெல்லாம் நிற்க முடியாது, நாங்கள் உங்கள் ஊர் தான், நானும் உங்களுடைய ஆள் தான் சொல்ல முடியாது. அதான் மக்கள்னா எதனால மக்கள்னு சொல்கிறோம், ஏன்னா ராஜா அவனுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, அவ்வளோதான விஷயம். அவ்வளோதான் நம்ம என்ன சொல்கிறோம், பிரஜைகள் சொல்கிறோம். பிறந்தவங்க எல்லாம் பிரஜைகள் கிடையாது. யார் ஒருவன் என்னுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறானோ அவன் தான் பிரஜை சொல்கிறோம், சிட்டிசன் சொல்கிறோம். அதே போல் இந்த உலகத்தில் யார் பிரஜைகள் அப்படின்னா, யார் ஒருத்தனுக்கு ஞானம் இருக்கோ, எப்படிப்பட்ட ஞானம் இருக்குது, சாஸ்திர ஞானம் இருக்கோ, எவன் ஒருவன் பகவானுடைய சாஸ்திரத்தை பின்பற்றானோ அவன் தான் உண்மையில் பிரஜா. இல்லைன்னா உயிரோடு இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். பிறந்துட்டான் ஆனால் உயிர் இல்லைன்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா. இப்போ பிறப்புன்னு சொல்லிட்டோம். ஜா அப்படின்னா பிறப்பு. நிறைய பேர் பிறக்கிறாங்க ஆனால் என்ன இருக்கா, நிறைய பேருக்கு பிறந்த உடனே உயிர் போயிடுது. அப்போ பிறவி எடுத்தவங்க சொல்ல முடியாதுல்ல. இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க, பிறவி எடுத்திருப்பாங்க ஆனால் ஒன்றும் தெரியாமல் அப்படியே இருப்பாங்க இல்லையா, செத்தம் பெண மாதிரி இருப்பாங்க. இல்லை அவங்களால எதையுமே நார்மலான வாழ்க்கை நடத்த முடியாது. ஸோ அவங்களை என்ன சொல்ல முடியாது, நம்ம பிரஜைகள் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்போ பிரஜா அப்படின்னா யார் ஒருவன் சிறப்பான பிறவி எடுத்திருக்கானோ, சிறப்பான பிறவினா என்னது, ஞானத்தோடு இருக்கானோ, சாஸ்திர ஞானத்தோடு நடந்துக்கானோ, அவனுக்கு பேர் என்ன சொல்கிறோம், பிரஜா அப்படின்னு சொல்கிறோம். இல்லைன்னா அவனுக்கு பேர் பிரஜாவே கிடையாது, வெறும் ஜா, வெறும் பிறந்தவன் தான், வெறும் பிறந்திருக்கான், அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போ இதற்கு துளசிதாஸ் ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்லுவார். என்ன சொல்வார் அப்படின்னா, புத்திர அப்படின்ற வார்த்தைக்கு அவர் சொல்லுவார். புத்திரன்னா யாரு,
மகன் இல்லையா? புத்திர. மூத்திர அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வேர்டு. மூத்திரன்னா என்ன தெரியும்? யூரின் இல்லையா? ரெண்டுமே ஒரே இடத்துல தான் வருது. ஸோ அப்போ ரெண்டு பேரும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எவன் ஒருவன் தன்னுடைய தாய் தந்தையை மோட்ச பாதை கூட்டிட்டு போறானோ அவனுக்கு பேர் புத்திரன். அப்படி இல்லைன்னா அவன் வெறும் மூத்திரம், அது பிரயோஜனமே இல்லை. அவன் வெளில வந்து பிரயோஜனமே கிடையாது இல்லையா? அவன் கம்ப்ளீட் டாய்லெட்டுக்கே போயிருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் வித்தியாசம் சொல்லி கொடுக்குறான், புத்திர மூத்திர அப்படின்ட்டு. ஸோ அது போல் பிரஜா அப்படின்னா என்ன தெரியுமா? எவனொருவன் ஞானத்தோடு பிறந்திருக்கானோ, எவனொருவன் பகவானுடைய சாஸ்திர கோட்பாடுகளை படி நடந்துக்கிறானோ தான் சொல்கிறோம் பிரஜா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க பிரஜாபதி அப்படின்னு கிருஷ்ணன் இங்கே சொல்கிறார். சஹயஜ்யா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி. அப்படி எல்லாம் பண்ணுறாரு. இந்த உலகத்தில் மக்களை படைச்ச பின்னாடி பகவான் சொல்கிறார், என்ன சொல்லியிருப்பாரு? அனேன பிரசவிஸ்வத்வம். நீங்கள் ரெண்டு பேர் என்னப்பா பேசிக்குவாங்க, உங்களுக்குள்ள பேசிக்குவாங்க, ஒருத்தர் என்ன பண்ணிக்குவாங்க, ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. அனேன பிரசவிஸ்வத்வம் ஏஷவோ திஷ்ட காமதுக்கு. நீங்கள் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி என்ன பண்ணுங்க, ஒருத்தர் பேசிக்கிட்டு வாழ்க்கையை நடத்த ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இந்த முதல் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, புத்திர புத்த அப்படின்னா நரகம், திர அப்படின்னா விடுதலை. எவன் ஒருவன் தன்னுடைய தாய் தந்தையை மோட்ச பாதை கூட்டிட்டு போலையோ, அவன் தாய் தந்தையை மோட்ச பாதை கூட்டிட்டு போறானோ அவன் தான் புத்திரன். அதாவது யார் ஒருவன் பக்தி செய்கிறானோ, பக்தி செய்து தன்னுடைய தாய் தந்தையை நல்ல பாதை கொண்டு போறானோ அவன் தான் புத்திரன். இல்லை அப்படின்னா அவன் மூத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரெண்டுமே ஒரே இடத்துல ஒரே ஹோல்ல இருந்து வருது, ஆனால் ரெண்டுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இதுக்கு பிரயோஜனம் இல்லை, அதுக்கு பிரயோஜனம் இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். சம்ஸ்கிருதத்தில் எல்லா வேர்டுக்கும் ஆழமான மீனிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாரியா பர்த்தா அப்படின்னு, பாரியா அப்புறம் பத்னி அப்படின்னு ரெண்டு வேர்டு இருக்கும். ரெண்டுக்குமே ஒய்ஃப் அப்படின்னு தான் பேர். பத்னின்னா யாரு, பாரியான்னா யாரு? பத்னி அப்படின்னா நம்மோட சேர்ந்து தர்ம காரியங்கள் ஈடுபடுறவங்களுக்கு பேர் பத்னி. பாரியா அப்படின்னா யாருன்னா பாரம். ஸோ பாரம்னா யாரு? தாங்கப்பட வேண்டியவர், அவ்வளோதான். அவங்க எதுக்குமே பிரயோஜனம் இருக்க மாட்டாங்க, அவங்க ஆன்மீக விஷயங்கள் எதுக்குமே நமக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறது, வச்சு மேய்ச்சாகணும் அப்படின்றவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு பேர் பாரியான்னு சொல்லி சொல்லுவாங்க. தசரதனை பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு 60,000 பாரியாக்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க, மனைவிகள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் பத்னிக்கு எத்தனை பத்னி இருக்குது? 3 தான் இருக்குது, 4 கிடையாது, 3 தான் இருக்குது. யார் யார்? கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்றைக்கி ராஜாக்கள் கிட்ட நிறைய பெண்கள் வந்து சரணாகதி பண்ணிடுவாங்க. யாருமே கிடையாது, அப்பா அம்மா யாரும் கிடையாது, புருஷன் விட்டுட்டு போயிட்டான், ஏதோ நடந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க, ராஜா என்னை நீ தான் காப்பாற்றணும், என்னை நீயே கல்யாணம் பண்ணிக்கும். ராஜா என்ன பண்ண முடியாது, அப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னு சொன்ன என்ன தெரியுமா ஆகும், வெளில போய் அவன் கிடக்கிறான் போட்டேன், அவன் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான், என்னை விட்டுட்டான் பார், கை விட்டான் பார், அவனால் என்னை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன பண்ணுவார் ராஜா, சரி நீ உள்ளே போ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், கல்யாணம் பண்ணும்போது பார்க்கறதோடு சரி அந்த பெண்ணை, அதுக்கப்புறம் பார்க்கவே மாட்டேன். அவங்களுக்கு அந்த படத்தில் இடத்த கொடுத்துருவாரு, அவங்க அங்கேயே சாப்பிட வேண்டியது தான், அங்கேயே ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டியது தான், அங்கேயே சுற்றிட்டு இருக்க வேண்டியது தான், அவங்களுக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. இப்படி நிறைய பெண்கள் வச்சு என்ன பண்ணுறாங்க, வெறும் மெயின்டைன் மட்டும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களால இவருக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, இவங்களால அவங்களுக்கு பிரயோஜனம். ஸோ வெறும் மெயின்டைன் பண்ணக்கூடியவர்களுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, பாரியா. இதே நம்மோட சேர்ந்து தர்ம காரியங்கள் ஈடுபடுறவங்களுக்கு பேர் பத்னி சொல்கிறோம். சம்ஸ்கிருதத்தில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இவ்வளோ அர்த்தமான ஆழமான அர்த்தங்கள் இருக்குது. சரி, ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், பகவான் வந்து இந்த மாதிரி ஒரு தேவர்களை படைத்து நமக்கு சாஸ்திர விதிகளை கொடுத்து அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. இப்போ ஜெயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜெயில் எதுக்காக இருக்குது அப்படின்னா, குற்றம் பண்ணவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. குற்றம் அப்படின்னா என்னது, சட்டத்தை மதிக்காதவர்களை கொண்டு போய் அங்கே போட்டுரும். ஆனால் ஜெயிலுக்குள்ளே சட்டம் போட்டிருக்கோம் மறுபடியும். சார் நானே சட்டத்தை மதிக்கலான்னு தான் என்னை போய் உள்ளே போட்டீங்க, உள்ளே இருக்கு சார் எனக்கு மறுபடியும் சட்டம் போடுறீங்கன்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் புத்திசாலி கைதியாக இருந்தால் என்ன பண்ணணும், அப்படி தான் கேள்வி கேட்கும். சார் வெளில சட்டத்தை ஃபாலோ பண்ண முடியலன்னா உள்ளே கொண்டு வந்து போட்டிருக்கீங்க, உள்ளே இருக்கு சார் மறுபடியும் சட்டம் போட்டிருக்கீங்க, சட்டத்தெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக உள்ளே சட்டம் போடுறாங்க. ஏன் சட்டம் போடுறாங்க, ஏன் சட்டம் போடுறாங்கன்னா அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீ சட்டத்தை எப்படி ஆனாலும் பின்பற்றி தான் ஆக வேண்டும், நீ உயிரோடு இருக்க வரைக்கும் சட்டத்தை ஃபாலோ பண்ணி ஆகணும்.
ட்ரைனிங் உள்ளே கொடுக்குறாங்க. உள்ள சட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருக்கும், வெளில சட்டங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் உள்ள இருக்கக்கூடிய சட்டங்கள் ரொம்ப கடுமையாக நீ ஃபாலோ பண்ணியே ஆகணும். வெளியில் இருக்கக்கூடிய சட்டங்கள் எப்படி இருக்கும்? கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இல்லையா? ஆனால் உள்ளே எப்படி இருக்கும்? தினமும் நீ இத்தனை மணிக்கு எந்திரிச்சாகணும், இப்படி தான் உனக்கு வசதி, இதுதான் உனக்கு வாழ்க்கை, இப்படி தான் நீ சாப்பிட்டாகணும், இதுதான் நீ செஞ்சாகணும். உன்னை பின்னாடி என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க? டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சட்டத்தை நீ ஃபாலோ பண்ணுறியா இல்லையா, சட்டத்தை ஃபாலோ பண்ணுறியா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. அவனை எந்த நிலைமை கொண்டு வரணும் அப்படின்னா, போதுண்டா சாமி நான் வெளியே போய் இதுக்கு பதிலாக வாழ்ந்துக்கிட்டேன் அப்படின்ற நிலைமை கொண்டு வரணும். ஆக அவனுடைய மைண்டில் ஒரு விஷயத்தை இன்ஸ்டால் பண்ணும். என்ன இன்ஸ்டால் பண்ணும்? நாம் சுதந்திரமாக இருக்க முடியாது, நாம் எப்படியா இருந்தாலும் சட்டத்தை பின்பற்றி ஆக வேண்டும். உயிரோடு இருக்க வரைக்கும் ஒன்று உள்ள இருக்கக்கூடிய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா வெளியில் இருக்கக்கூடிய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். வெளியில் இருக்கக்கூடிய சட்டத்தையே கஷ்டம் நினச்சேன்னா உள்ளே வந்து பாரு நீ எவ்வளோ பெரிய கஷ்டம்னு பாரு. அதான் ப்ராப்பா சொல்லுவார், ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் டிஃபிகல்ட் பட் மெட்டீரியல் லைஃப் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆன்மீக வாழ்க்கையை ரொம்ப கஷ்டம் நினச்சிட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ணுறாரு பகவான்? கொண்டு வந்து நம்மளை பௌதிக வாழ்க்கையில் போடுறார். போட்டுட்டு இங்கே எப்படி இருக்குது வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கப்பா, நீங்கள் என் கூட இருக்கிற கஷ்டம் நினச்சி பார்க்குறீங்கல்ல, வெளில கொண்டு வந்து போட்டு இங்கே நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், எப்படி இங்கே வாழ்ந்துட்டா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்றா அப்படின்னு நினைக்கிறாரு இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம்? கடைசியில் ஒரு முடிவு வந்துடும், கிருஷ்ணா இது முடியாது, என்ன பண்ணு உங்ககிட்டயே கூட்டிகிட்டு வந்து சொல்ல பண்ணுறாங்க, கிளம்பி போயிடும். ஸோ கிருஷ்ணர் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்மை நெறிமுறைப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாரு அவர்? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நல்ல விஷயம் கொடுக்க ஆரம்பிக்கணும், அவ்வளோதான் விஷயம், வேறு கிடையாது. இந்த வெளிப்படையாக மக்களுக்கு சொல்ல முடியாது. என்ன பண்ணுறாரு? நல்லது பண்ணுறப்பா உனக்கு. அப்பா என்ன பண்ணுறா? அப்பா வந்து பையனை அனுப்புகிற மாதிரி, பையன் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். அப்பா ஜெயிலெலாம் போட முடியாது. என்ன பண்ண முடியும்? ஒரு வார்டன் கிட்ட கொடுத்து ஹாஸ்டலில் வேணால் போட முடியும். நம்ம ஜெயிலில் போட முடியுமா? ஜெயிலில் போட மாட்டோம். அந்த ஜெயிலுக்கு இன்னொரு பேர் வச்சு என்ன பண்ணுறோம்? ஹாஸ்டல்ன்ற பேரில் போட்டுறோம். கொஞ்சம் நல்ல ஹாஸ்டலாக போடுறோம். நல்ல ஹாஸ்டலாக நல்லா ஃபுட்டு கொடுத்து இல்லையா, நல்லா கண்காணிக்கக்கூடிய ஹாஸ்டலாக போடுறோம். ஏன்? நம்ம சொல்கிற பட்சம் கேட்க மாட்டேங்கிறானே. வீட்லேயே ஒழுங்காக சாப்பிட்டுக்கிட்டு சொல்கிற கோர்ஸ் ஒழுங்காக படிச்சுக்கிட்டு டிசிப்ளினாக இருந்தால் நம்மளை ஏன் அவனை கொண்டு போய் ஹாஸ்டலில் போட போகிறோம்? வீட்டில் இருக்க மாட்டேங்கிறான், ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறான். அப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? அவனை கொண்டு போய் வெளில ஒரு ஹாஸ்டலில் போட்டு அங்கே அவன் நல்லா ரியலைஸ் ஆகிட்டு, போதும்ப்பா என்னால் இங்கே இருக்க முடியாது, அவன் கூடயே வந்துடுறேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு என்ன பண்ணுறாங்க? அவனை கொண்டு வந்து திருத்தி உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அப்பா சொல்லி அனுப்புகிறார், அப்பா உனக்கு நல்ல ஹாஸ்டல் க்ரியேட் பண்ணியாச்சு, நல்ல ஹாஸ்டல்ப்பா, ரொம்ப நல்ல இடம்ப்பா, பெரிய இடம், ஃபீஸும் கட்டிட்டேன், இவர் தான் இவ்வளோ உன்னுடைய வார்டன், பார்த்துக்கோ சார் நல்லா பார்த்துப்பார், உன்னை வார்டன் சார் நல்லா பார்த்துப்பார். என்ன பண்ணு? வார்டன் சார் சொல்கிறத நீ கேளு, அதே போல் உனக்கு தேவையானதான் என்ன பண்ணார்? வார்டன் சார் உனக்கு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லிடுவார். இதே தான் பகவான் நீங்கள் செஞ்சு அனுப்புகிறார். நம்மளுக்கு என்ன பண்ண இந்த உலகத்தை அனுப்பி வைக்கிறார். அனுப்பும்போது சாஸ்திரத்தை கொடுத்தே அனுப்புகிறார். சாஸ்திரத்தை பின்பற்றி என்ன பண்ணுங்க எல்லாரும் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி சொல்கிறேன். ஆக நாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சாஸ்திரத்தை பின்பற்றாமல் நாம் இந்த உலகத்திலையும் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆக சாஸ்திரம் அப்படிங்கிறது அந்த உலகத்திற்கான விஷயம் மட்டும் கிடையாது, இந்த உலகத்திற்கான விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒரு பையன் வந்து காலேஜை முடிச்சுட்டு வேலைக்கு வரும்போது அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது, நாம் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணி ஆகணும்? ஒரு கம்பெனியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும். காலேஜில் இருக்க வரைக்கும் ஒன்று தெரியாது, மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருப்போம் இல்லையா, கெத்தாக வாழ்றது வாழ்ந்துட்டு இருப்போம். அப்போவே காலேஜ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பட் அப்போ என்ன பண்ணலாம்? தப்பிச்சிக்கலாம். பட் ஒன்ஸ் வேலைக்குன்னு வந்துட்டாங்கன்னா அவங்க இனிமேல் வாழலாம் செல்லுபடியாக எல்லாத்தையும் சுருட்டி வச்சுக்கிட்டு வேலை செஞ்சோம் அப்படின்னா ஒட்டை அறிக்கை அமைச்சிருவாங்க. ஆக இந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ண லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணியாகும். என்னது? கால் கட்டுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். கால் கட்டுனா என்ன இருக்கும்? சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கணும், பிடிச்சி ஒரு இடத்துல உட்கார வைக்கணும் இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் என்ன அவன் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ தான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, சஹயஜ்ஞா பிரஜா சுஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஸ்வத்தம் ஏஷவோ துஷ்ட காமதுக்கு. அப்பா இந்த உலகத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க? யஜ்யத்தை செய்து கொண்டு உங்களுக்கு தேவையான விஷயத்தை பெற்று சந்தோஷமாக இருங்க, வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி பகவான் அனுப்பிச்சு விடுறார். முதல்ல சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் என்னது? கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருக்கிறத உணர்ந்து மேலே வந்துடுங்க அப்படின்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்த ஸ்லோகத்தை சொல்ற ரொம்ப அழகான சொல்றாரு, தேவான் பாவயதா தேன தே தேவா பாவயந்து வஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேய பரமவாப்ஸ்யத.
Translation: by that sacrifice, may you please the Devatas. May the Devatas please you. Being mutually pleased, you will both attain the highest benefit, liberation. Commentary: Vishnu also said to the created beings, please the Devatas, headed by Indra, who are the limbs of my body. This is justification for worshipping Devatas, since they represent Vishnu. By offering oblations to them anena, may the Devatas please you, bestowing benedictions. You and they, being mutually pleased with the pure food, will attain the highest benefit in the form of liberation, param shreya. In this regard, pure food is one element or anga of cultivation of jnana. The Shruti says, ahara shuddhau sattva suddhihi, sattva suddhau dhruva smritihi, smriti labdva sarva granthinam vipramokshaha. By pure food, one attains pure mind. By pure mind, the intelligence becomes fixed. With good intelligence, one is freed from all obstacles. Chandogya Upanishad. ஓகே. ஸோ முதல்ல ஃபுட்டில் தான் கை வைக்கிறா, அதுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை பேசலாம். என்ன சொல்கிறாரு? தேவான் பாவயதா தேன தே தேவா பாவயந்துவா பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேயப்பரம் அவாப்சத. தேவர்களை நீங்கள் என்ன பண்ணுங்க? திருப்தி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். தேவர்கள் திருப்தி செஞ்சால் என்னெல்லாம் நடக்குது? ஒன்றா சொல்லுங்க பார்க்கலாம். தேவர்களை திருப்தி செய்யறதுனால என்னெல்லாம் நடக்குது? ஏன் கிருஷ்ணர் தேவர்களை வழிபட சொல்றார்? தேவர்களை திருப்தி பண்ணால் என்னெல்லாம் நடக்குது? பலன் கிடைக்குதுன்னு சொல்லிடுங்க. மழை பெய்யுது, பலன் வருது, அதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு என்ன கிடைக்குது? பலன் கிடைக்குது. ரெண்டாவது நம்பிக்கை வருது. எது மேல? சாஸ்திரத்தில் நம்பிக்கை வருது. மூன்றாவது நன்றி உணர்வு வருது. அப்புறம் டிசிப்ளின் வருது. பொறுப்பாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். வெரி குட். கிராட்டிடியூட், நன்றி உணர்வு, ஃபெய்த், இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு என்ன வருது? முதல்ல என்ன பண்ணுறோம்? கற்றுக்க ஆரம்பிக்கணும். அதான் ஆஃபரிங் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஒரு நல்ல பழக்கத்தை கற்றுக்கிறோம். என்ன பழக்கத்தை கற்றுக்கிறோம்? இப்போ தேவர்களை திருப்திப்படுத்தணும் என்ன சொல்கிறாங்க இங்கே? தேவர்களை திருப்திப்படுத்துகிறோம் கிருஷ்ணன் சொல்கிறார். தேவர்கள் எப்படி திருப்திப்படுத்துவாங்க? யஜ்யம் பண்ணுவாங்க. யஜ்யம் பண்ணுறாங்க. யஜ்யம் பண்ணால் என்ன தெரியுமா வரும்? இப்போ சொல்கிறோம் யஜ்யம்னா என்ன சொல்கிறோம்? ஓம் இந்திராய ஸ்வாஹா அப்படின்னு சொல்கிறோம். இந்திராய ஸ்வாஹான்னு என்ன பண்ணுறோம்? ஒரு சொட்டு நெய் விடுறோம். அந்த ஒரு சொட்டு நெய்க்காக இந்திரன் காத்துட்டு இருக்காரு. இந்திரனுக்கு அந்த ஒரு சொட்டு நெய்யா தேவை? இல்லை அந்த ஒரு சொட்டு நெய் வாங்கிட்டு தான் உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறாரு? கண்டிப்பாக கிடையாது. அப்போ இந்திராய ஸ்வாஹான்னு என்ன அர்த்தம்? நான் வேதத்தை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற டிசிப்ளினை காட்டுறேன், அவ்வளோதான். ஸோ தேவர்களுக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த நெய் தேவையில்லை. நான் பகவானுடைய சாஸ்திரத்தை பின்பற்றுறேன் அப்படின்ற அந்த ஒரு என்னுடைய டிசிப்ளினை காட்டுறேன் இல்லை, அதுதான் அவங்களுக்கு தேவை. இதனாலேயே சந்தோஷம் அடைகிறாங்க. அப்பா அம்மாவுக்கு என்ன தேவை அப்படின்னா நீங்கள் உழைச்சி கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அப்பா நீ என்ன கேட்குற நான் செய்கிறப்பா அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த ஒபீடியன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒபீடியன்ஸே அவங்களுக்கு போதுமானது. ஸோ பகவானுக்கு என்ன தெரியுமா முதல்ல கொண்டு வராரு? ஒபீடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. இது வரைக்கும் ஒபீடியன்ட்டே இல்லாமல் மிருகத்தை போல வாழ்ந்துட்டு இருந்தவனுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன வந்துருக்கு? ஒபீடியன்ஸ் அப்படின்னு வந்துருக்கு. ஸ்கூலில் போனால் ஃபஸ்ட் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னவா தான் இருக்கும்? ஒபீடியன்ஸ். இப்போ இந்த வார்த்தையே மறந்தே போயிடுச்சு இல்லை, யாரும் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறதே இல்லை நினைக்கிறேன். ஸ்கூலில் ஒபீடியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்களா? ஸ்கூலில் மேபி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த வார்த்தையை நான் கேட்டே இருப்பேன். ஒபீடியண்ட்டாக வார்த்தை கேட்டே இல்லை. டீச்சர் நீங்கள் ஒபீடியண்ட்டாக இருக்க வேண்டியதாக இருக்குது, டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கிடையாது. ஸோ ஒபீடியன்ஸ் அப்படிங்கிற என்ன அப்படின்னா முதல் விஷயம் we are responsible for something, இல்லையா? அந்த ஒரு பொறுப்புணர்வை மனசில் கொண்டு வரணும். நீ இதுக்கு மேலே சுதந்திரமாக இருக்க முடியாதுப்பா, என்ன பண்ண நீ மேலே ஒருத்தருடைய பேச்சை கேட்டு நடக்கணும் அப்படின்னா ஒபீடியன்ஸ் அப்படின்னு அர்த்தம். சின்ன குழந்தை என்ன பண்ண? ஒபீடியண்ட்டாக இருக்க சொல்லிக் கொடுக்கணும். என்ன அந்த சின்ன குழந்தை இஷ்டத்துக்கு என்ன வேணால் காரியம் பண்ணிட்டு இருக்கு. இனிமேல் என்ன பண்ணணும்? இனிமேல் ஒபீடியண்ட்டாக இருக்கு அப்படின்னு என்ன பண்ணணும்? கேட்டுட்டு செய் அப்படின்னு அர்த்தம். ஸோ காட்டாறு போல் அவன் சுற்றிட்டு இருந்த அவனை என்ன பண்ணுறாங்க? இப்போ கொஞ்சம் வழிமுறைப்படுத்தி கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. காட்டாறுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது.
அதுவே அவனை வழிமுறைப்படுத்தி கொண்டு வந்தோன்னா என்ன பண்ணலாம், நல்ல உபயோகம் பண்ணலாம். ஸோ கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது அவனோட நன்மைக்காக தான். பெரிய காட்டாறு வந்துச்சுன்னா யாருக்கும் பிரயோஜனம் எல்லாம் போயிடும். அதுவே டேம் கட்டிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், வழிமுறைப்படுத்தி நம்மளுக்கு நல்ல தண்ணி வரும். ஸோ இதை நான் புரிஞ்சுக்கிறோம். சாஸ்திரம் என்ன பண்ணுது, நம்முடைய நேரத்தை நம்முடைய சக்தியை நம்ம வீண் பண்ணாமல் அதை என்ன பண்ணி கொடுக்குது, நம்மளுக்கு சேனலைஸ் பண்ணி கொடுக்குது. இதுதான் புரிஞ்சுக்கணும். இங்கே அதான் சொல்லி கொடுக்குறார், தேவான் பாவயதா தேன, தேவர்களுக்கு நீங்கள் ஒபீடியண்ட்டாக ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தேவான் பாவயதா தேன தே தேவா பாவயத்துவா, அவங்க என்ன பண்ண உங்களுக்கு கொடுப்பாங்க, தேவையான கொடுப்பாங்க. இப்போ இதனால் என்ன நடக்குது, தேவர்கள் நம்மளுக்கு கொடுக்குறோம், என்ன நடக்குது, நம்மளுக்கு தேவர்கள் மேலே நம்பிக்கை வருது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா ஆகுது, நாம் தனியாக இல்லை அப்படிங்கிற முதல்ல ஒரு அறிவு வருது. ஏன்னா இந்த உலகத்தில் பல பேர் எடுத்து நினைக்கிறாங்க, எனக்கு யாருமே இல்லை, என்னை யாருமே பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க, நான் அனாதையாக இருக்கேன் அப்படின்ட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. என்னை பற்றி யாருக்கும் அக்கறையே கிடையாது. உன்னை பற்றி அக்கறை அடைவதற்கு 33 கோடி தேவர் இருக்காங்களான்னு உனக்கு புரியல. நீ கண்ணை சிமிட்டுறதுக்கும், மூச்சு விடுறதுக்கும், அப்புறம் சாப்பிட்றதுக்கும், சாப்பிட்ட உணவை ஜீரணம் பண்ணுறதுக்கும், அதை கொண்டு வெளியில் தள்ளுறதுக்கும், பேசுறதுக்கும், நினைக்கிறதுக்கும், நீ தூக்கு போகணும்னு நினைக்கிறையே அந்த கயிறு கொண்டு நீ தள்ள மாட்டி வைக்கணுமே, இதற்கும் கூட என்ன தேவைப்படுது, கண்டிப்பாக தேவர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிற தேவைப்படுது. அப்போ என்ன புரிஞ்சுக்கிறாங்க, நம்மளை சுற்றி இத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். இத்தனை பேர் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, உண்மையில் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு சேவை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன நினைக்கிறோம் நம்ம, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாரும் பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. இத்தனை பேர் உதவி செய்யும்போது என்ன காரணம், நாம் அவங்கள பார்க்கறது கிடையாது, அவ்வளோதான் விஷயம். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் நம்ம இந்த மாதிரி ஒரு ஞானத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவனுடைய புத்தி என்ன ஆகிடுது, ரொம்ப விஸ்தாரமாகிடுது, ரொம்ப ப்ராட் சென்ஸில் அவன் யோசிக்க ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் அவனோட சென்ஸ் எப்படி இருந்தால் ரொம்ப குறுகிய சென்ஸாக இருந்தது. நான் என் லைஃப் யாருன்னா பார்த்துக்குப்பாங்களோ, யாருன்னா பார்த்துக்கிறாங்களோ, யாருமே இல்லை. இப்போ யோசிப்பாருங்க, டேய் உனக்கு பகவான் மட்டும் இல்லைடா, சுற்றி இத்தனை பேர் உன்னை பார்த்துருக்காங்க, இத்தனை பேர் உன்னை பார்த்துக்கிறாங்கடா அப்படின்னு நினச்சேன்னா, ஓஹோ இத்தனை பேர் இருக்காங்களே எனக்காக அப்படின்னு அவனுக்கு ஒரு மனசுல வருது, ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும். இதுதான் வேதங்கள் அவன் செய்ய கொடுக்குது. சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கணும், என்ன பண்ணுறது, கொண்டு வந்து மேலே வச்சிருது. அதாவது சாஸ்திரத்தை படிக்கிறதே ஒருத்தருக்கு வெறும் படித்தா போதுமா, வெறும் கேட்டால் போதுமா, என்ன பண்ணுது, அது அவங்க கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து வச்சிருக்கு. நீ எவ்வளோ வேணால் கீழே இருக்கு, அந்த சாஸ்திரத்தை கேட்க அந்த கணக்கு நம்ம டக்குன்னு மேலே தூக்கிட்டு வந்துடும், அப்லிஃப்ட் பண்ணிடும். எப்படி வந்து ஒரு தீபம் ஏற்றுறது மாதிரி, நீ எவ்வளோ வேணால் இருட்டில் இரு, 10 வருஷம் இருட்டில் இரு, 50 வருஷம் இருட்டாரு, ஆனால் தீபம் ஏற்றுன அடுத்த க்ஷணம் இணையிடும், உடனே பிரகாசம் வந்துடும். என்ன சார் 10 வருஷம் நான் இருட்டாக இருந்தேன், திடீர்னு விளக்கு ஏற்றுறேன், எப்படி சார் வெளிச்சம் வரும்னு கேட்காதீங்க. அதுதான் வெளிச்சத்துக்கு உண்டான பவர். அதுபோல் சாஸ்திரத்துக்கு உண்டான பவர் எப்படின்னா, நாம் எவ்வளவுதான் அக்ஞானத்தில் இருந்தாலும், எவ்வளோதான் கீழே இருந்தாலும், எந்த க்ஷணம் நம்ம சாஸ்திர விஷயத்தை கேட்குறோம் அந்த க்ஷணமே நம்மளுக்கு உடனே அப்லிஃப்ட் இருக்கும் இல்லையா. அதனால என்ன பண்ண, நம்ம தினசரி நம்ம கொஞ்சம் நேரமாவது சாஸ்திரத்தை படிக்கணும். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கீழே தான் இருக்கும், கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அக்ஞானத்தில் தான் இருக்கும், கண்டிப்பாக நம்ம எல்லாருமே துன்பத்தில் தான் இருக்கும், கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வீழ்ந்த நிலையில் தான் இருக்கும், கண்டிப்பாக நம்ம பாப்பா வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் கொஞ்ச நேரமாவது நாமளே உயர்த்திக்க வேண்டாமா, என்ன பண்ணணும், அதற்கு என்ன பண்ணணும், கொஞ்ச நேரமாக தினசரி சாஸ்திரம் படிக்கிறது நம்மளை என்ன பண்ண உடனே அப்லிஃப்ட் பண்ணணும், மறுபடியும் கீழே தள்ளி விடும் இந்த உலகத்தில், மறுபடியும் அப்லிஃப்ட் பண்ணுறோம். அதனால தான் சாஸ்திரத்தை தினசரி படிக்கிறது ரொம்ப முக்கியம். பகவத்கீதை தினசரி படிக்கிறது ரொம்ப முக்கியம். தேவான் பாவயதா தேன தே தேவா பாவயந்துவஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேய பரமவாப்சத. இப்படி என்ன பண்ணலாம், நீங்கள் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு உயர்ந்த இலக்கை அடையுங்க அப்படின்னு சொல்கிறார். அதில் குறிப்பாக இங்கே சொல்கிறாரு, தேவர்கள் அப்படிங்க யாரு அப்படின்னா பகவானுடைய அங்கங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அங்க பூஜை செய்யறதெல்லாம் இருக்கு. அங்க பூஜை என்னது, பகவானுடைய அங்கங்களாக என்ன பண்ணுவாங்க, தேவர்களுக்கெல்லாம் பூஜை பண்றது உண்டு. எந்த கிருஷ்ணர் தேவதைகளை இங்க வழிபடுன்னு சொல்லி சொல்றாரோ அதே கிருஷ்ணர் தான் 7ஆம் அத்தியாயத்துல 9ஆம் அத்தியாயத்துல 15ஆம் அத்தியாயத்துல போட்டு அடிச்சு எடுப்பார், தேவதைகளை வழிபடவே கூடாதுன்னு சொல்லி சொல்லுவார். ஏன்னா இது ஆரம்ப நிலை, அது முடிவு நிலை இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், பகவத்கீதையில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்படி ஒருத்தரை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகணும். அதனால் சொன்னேன், இது சிறந்த பக்தி விருட்சான்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா கிருஷ்ணர் தெரியும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஜீவாத்மாவை உயர்த்தி கொண்டு போகணும். வந்தால் நேரடியாக ஒருத்தன் வந்து அவங்க கிட்ட 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை சொன்னீங்கன்னா அவன் அப்படியே யூட்டர் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான் இல்லையா. இதுக்கு வெளியிலே நல்லா இருக்கும் போலே இருக்கு சார்,
சொல்லிட்டு அவங்க வெளில போயிடுவோம். நரகத்தில் இது வந்து ஒரு சர்ச் ஃபாதர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, லண்டனில் பிரச்சாரம் பண்ண போனார். இந்த இந்த கோல் மைன்லாம் பண்ணுறாங்கல்ல, சுரங்கப்பாதையில் வேலை பண்ணுறாங்கல்ல, அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக போனார். பிரச்சாரம் பண்ண போன இடத்துல அவர் சொல்கிறார், நீங்கள் வந்து எல்லாரும் சொர்க்கத்துக்கு வாங்க இல்லையா, அங்கே நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கலாம் சொல்கிறார். இல்லைன்னா நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்க சொல்கிறார். நரகமா? நரகம்னா எப்படி ஃபாதர் இருக்கும்? நரகம்னா இருட்டாக இருக்கும். நாங்கள் இருட்டில் தான் இருக்கோம். நரகம்னா ஒரே சூடாக இருக்கும். நாங்கள் சூடில் தான் இருக்கோம் இல்லையா. நரகத்தில் நிறைய பூச்சிகள்லாம் வரும். இங்கே நிறைய பூச்சிலாம் கிடைச்சிட்டு தான் இருக்கு இல்லையா. நரகத்தில் நல்ல சாப்பாடு உணவுலாம் இருக்காது. இங்கேயும் அதெல்லாம் கிடைக்கிறது கிடையாது. நரகத்தில் நியூஸ் பேப்பர் டிவிலாம் கிடையாது. ஐயோ அங்கே நாங்கள் போகவே கூடாது, அப்போ நாங்கள் வந்துடுறோம், நாங்கள் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வந்துடுறோம் அப்படின்னு நினச்சாங்களா. ஸோ அது போல் ஒருத்தனுக்கு வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, நம்ம நேரடியாக விஷயங்களை சொல்லிக் கொடுக்க முடியாது. அவனுக்கு என்ன தேவையோ அதை சொல்லிக் கொடுத்தா வருவான் இல்லையா. அப்போ என்ன பண்ணும், அவனை இப்படி திருப்தி மாற்றி விடணும். தமோகுணத்துக்கு கூட அந்த மாதிரி தான் பிரச்சாரம் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும். அதுபோல் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முதல்ல சொல்லி அனுப்புகிறாரு. இந்த ஃபுட் அப்படி இந்த அங்க பூஜை அப்படிங்கிறத பற்றி பேசுகிறார். அங்க பூஜைக்கு முன்னாடி தேவதைகளோட வழிபாடை பற்றி கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ தேவதையோடைய வழிபாடு ஏன் கிருஷ்ணர் முதல்ல சொல்கிறார் அப்படின்னா, ஒன்றுமே இல்லாதவனுக்கு என்ன பண்ணுறது, முதல்ல தேவதை வழிபாட்டை சொல்லிக் கொடுக்கலாம், முதல்ல சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறம் என்ன பண்ண, அவனை போக போக கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத விஷயம். சரி, என்ன பண்ணுறார், முதல்ல தேவதைகளை வழிபடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா அவனுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லிக் கொடுக்கணும். ஒன்றுமே தெரியாதவனுக்கு என்ன பண்ணி கொடுக்கணும், நேரடியாக கிருஷ்ணரை வழிபடுங்கன்னு சொன்னால் அவனுக்கு புரியவே புரியாது. அப்போ என்ன பண்ண, அவன் வழியிலே போய் என்ன பண்ண, அவனை திருத்த வேண்டியதாக இருக்கு. அதுதான் அந்த ஃபாதர் பண்ணார். அதே போல் இங்கே என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர், முதல்ல என்ன பண்ணுங்க, தேவதைகளை வழிபடுங்கன்னு சொல்லி சொல்கிறார். இது ரொம்ப ஈஸி. இப்போ எல்லா ஊர்லேயும் என்ன பண்ணுவாங்க, கிராம தேவதை எல்லாரும் வழிபடுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். கடவுள் நம்பிக்கை கூட இல்லாமல் என்ன பண்ணுவான், ஏதாவது ஒரு கிராம தேவதையை வழிபடுறதை நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறாரு, முதல்ல இந்த விஷயத்தை ஒன்று ஆரம்பிக்கிறேன். நான் இங்கே கூட வச்சுருக்காங்க இல்லையா, பின்னாடி இடத்துல பார்த்தா ஒரு கல்லை நட்டு வழிபடுறாங்க, சரியாக வழிபடும். இங்கே சொல்கிறாரு என்ன பண்ணும் அப்படின்னா, தேவதைகளை வழிபடுங்க, தேவதைகளை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே தான் கேட்குறாரு, ஃபுட்டில் தான் கேட்குறாரு. ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் என்னதான், ஃபுட்டு தான் இல்லையா. சாப்பாடு 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 இல்லையா. யாராக இருந்தாலும் சரி, அது பக்தராக இருந்தாலும் சரி அபக்தராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் என்னதான், சாப்பாடு தான். சாப்பாடு எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு வரலாம் இல்லையா. ஆனால் இங்கே சொல்கிறாரு, உணவை நீங்கள் சரிப்படுத்திட்டீங்க அப்படின்னா எல்லாம் சரியாயிடும் சொல்லி சொல்கிறார். சாந்தோக உபனிஷத்துலேருந்து ஒரு வாக்கியத்தை எடுத்து சொல்கிறார். பொதுவாக உபனிஷத்துக்கள் இப்படிலாம் பேசவே பேசாது. உபனிஷத்துக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்றைக்கும் பிரம்மத்தை பற்றி பேசும், புண்ணியத்தை பற்றி பேசும், பாபத்தை பற்றி பேசும், மோட்சத்தை பற்றி பேசும். ஆனால் உபனிஷத்து என்ன பண்ணுறீங்க, முதல் முறையாக ஃபுட்டை பற்றி பேசுது. ஏன்னா சாஸ்திரம் இப்படி தான் ஆரம்பிச்சு, அன்னம் பிரம்ம அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். ஒரு மனுஷனுக்கு முதல் கடவுள் என்னதான், ஃபுட்டு தான். அன்ன பிரம்மம்னே பகவானுக்கு பேர். உடுப்பில் கிருஷ்ணருக்கு அன்ன பிரம்மம் அப்படின்னு பேர். ஏன்னா அங்கே வரவங்களுக்கு எல்லாம் என்ன கொடுப்பாரு, பிரசாதமாக கொடுப்பாரு. அதனால் அவருக்கு பேர் அன்ன பிரம்மம் பேர். அதே போல் பூரியில் போனீங்கன்னா ஜெகநாதருக்கு என்ன தான் பேர், அன்ன பிரம்மம் அப்படின்னு அவருக்கு பேர். பிரசாதம் கொடுத்துட்டே இருப்பார். திருப்பதிக்கு போனால் அங்கே அவருக்கு பேர் என்னதான், அன்ன பிரம்மம் தான். அங்கே போனால் என்ன பண்ண, நிறைய பிரசாதம் கொடுத்துட்டே இருக்கார். இஸ்கான்லேயும் அன்ன பிரம்மம் தான் இல்லையா. இங்கே போனால் பிரசாதம் இருந்துகிட்டே இருக்கும். அதான் சொல்கிறாரு, ஒருவனுடைய உணவு சாப்பிட்றதுனால என்ன ஆகுது, அவனுடைய மனசானது முதல்ல சுத்தம் அடையுது. எப்போ மன சுத்தம் அடையுதோ அப்போ அவனுடைய புத்தி என்ன ஆகுது, நிலை பெற ஆரம்பிக்குது. எப்போ புத்தி நிலை பெற ஆரம்பிக்குதோ அவன் என்ன பண்ண முடியும், எல்லா தடங்கல்களையும் மீறி வர முடியும் அப்படின்னு சொல்கிறார். தடங்கல்களுக்கு காரணம் என்னது, சரியான சிந்தனை இல்லாது தான். ஸோ சரியான சிந்தனை இருந்துச்சுன்னா நம்ம தடங்கல்களிலிருந்து வெளில வர முடியும். தடங்கள் அப்படின்னு ஒன்றும் கிடையாது, தாண்ட முடியாத தடங்கள் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. தடங்கள் வரும், நம்ம பிரெயின் என்ன ஆக மாட்டேங்குது, அதுக்கு மேலே இன்டெலிஜென்ஸ் திங்க் பண்ண முடிய மாட்டேங்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை அப்செக்ட்லாம் நினைக்கிறோம். இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ண என்ன பண்ண முடியும், நம்மளால் டக்குன்னு அதுலேருந்து வெளில வந்துட முடியும். ஆலோசனை இல்லை, அவ்வளோதான். சரியான ஆலோசனை இருந்தால் என்ன பண்ண, அந்த ஆலோசனை நம்மளுக்கு பிரச்சனையே மீட்டி விட்டுரும். சரியான ஆலோசனை ஏன் வர மாட்டேங்குது, ஏன்னா மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும். பல விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணுறது, மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும். பல விஷயத்தை யோசிக்கிறது என்ன இருக்குது, பற்றுதல், அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்ற அந்த அட்டாச்மெண்ட் இல்லையா, பயம், பற்றுதல், இதெல்லாம் நம்மளுக்கு உடனே வந்ததுனால என்ன ஆகிடுதுன்னா இன்டெலிஜென்ஸ் வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ கிருஷ்ணா தான் சொல்ல, வீத்தராக பய குரோதா சொல்ல, ராக பய குரோத மூணி விட்டுருங்கன்னு சொல்லி சொல்கிறேன். இது மூணி விட்டுட்டிங்கன்னா நல்லா நீங்கள் ஆலோசனை பண்ண முடியும். என்னது, ராக அட்டாச்மெண்ட், பயம் ஃபியர், குரோத கோபம், இதை மூணை விட்டுட்டிங்கன்னா உங்கள் இன்டெலிஜென்ஸ் என்ன ஆகுமா, இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ரொம்ப ஷார்ப் ஆகிடும். நீங்கள் நல்லா யோசிக்க முடியும்னு சொல்லி சொல்கிறேன்.
இது 3 இருந்தால் என்ன பண்ண முடியாது உங்களால்? கண்டிப்பாக யோசிக்கவே முடியாது. கிருஷ்ணன் சொன்னார் இல்லையா, ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்தார். நாஸ்தி புத்தி அயுக்தசே நஜாயுக்தசே பாவனை. அந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தனுடைய புத்தி எப்படி கெட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதில் இப்படி தான் வந்தது. இந்த 3 விஷயங்கள் சொன்னார். பற்றுதல், பயம், அதுக்கப்புறம் கோபம். இந்த 3 விட்டுட்டு யோசிங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு தடங்கள் வருதோ, எப்போல்லாம் பிரச்சனை வருதோ என்ன பண்ணுங்க, இந்த 3 யோசிக்காது, இது 3 விட்டுடுங்க. பற்றுதல்லாம் என்னது? என்ன ஆகுமோ, நான் தான் செஞ்சாகணும், எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு யோசிக்காது. ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துலேருந்து வெளில வர முயற்சி பண்ணுங்க இல்லையா. எனக்கு இது நடந்தே ஆகணும், இந்த ரிசல்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சது பற்றுதல். இல்லை முயற்சி எடுக்காத முன்னாடியே இப்படி பண்ணால் இப்படி ஆகிடுமோ, இப்படி செஞ்சால் இப்படி ஆகிடுமோ, இது செஞ்சால் இந்த ரிசல்ட் வருமோ அப்படி என்ன பண்ணுறது, பயந்துகிட்டே இருக்கிறது. 3வது என்னது? ஓ சார் அப்படிலாம் என்ன ஆச்சு, இவன் செஞ்சான் அவன் செஞ்சான் என்னால் முடியலையேன்னு சொல்லிட்டு கோவப்படுறது. 3 விட்டு என்ன பண்ணு, கூலாக உங்களுடைய கடமை மட்டும் செய்யுது. இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். ஒரு அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க பையன் என்னன்றான், எந்திரிச்சு பதட்டம் ஆகிடுறான். அவனால் ஃபோனை பேச முடியல, ஆம்புலன்ஸை கூப்பிட முடியல, என்ன ஆகுமோ, அப்பா அப்பா இந்த பக்கம் தான் ஓடிட்டு இருக்கான். பக்கத்து வீட்டுக்காரர் வராரு, வந்து சுச்சுவேஷனை பார்க்குறாரு, 108க்கு ஃபோன் பண்ணுறாரு. ஆம்புலன்ஸ் வந்தது, கூட்டிகிட்டு போனாங்க, சரிப்படுத்திட்டாங்க. அப்பா வீட்டை டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அடுத்த வாரம் பக்கத்து வீட்டுக்காரர் அப்பாவுக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக். அப்போ அந்த வீட்டுக்காரர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டார், என்ன பண்ணுறது சுற்றி சுற்றி ஓடிட்டு இருக்கார். இந்த வீட்டுக்காரர் போகிறார், இவர் கூலாக 108 கால் பண்ணுறாரு. ஆம்புலன்ஸ் வந்தது, கூட்டிகிட்டு போனாங்க, அதனால் வழி டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ எங்களோட நேரம் மீட் பண்ணிக்கிறாங்க. அதென்ன சார், எங்கள் வீட்டில் பிரச்சனை வரும்போது நீங்கள் வந்து கூலாக ஹெல்ப் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் பிரச்சனை வந்து நான் வந்து கூலாக ஹெல்ப் பண்ணுறேன், என்ன சார் வித்தியாசம், என்ன விஷயம் அப்படின்னா என்ன வித்தியாசம்? ஏன்னா என்ன நினைச்சாரு, முதல்ல பற்றுதல், ஏன் அப்பா அப்படின்ற பற்றுதல் முதல் விஷயம். 2வது என்ன ஆகுமோ, என்ன ஆக போதும் தெரியலையே, எங்கள் அப்பா குலைச்சிப்பாரா இல்லையா தெரியலையே அப்படின்ற ரிசல்ட் நினச்சி பயம் இல்லையா. கோவம் அதிலே வந்துட்டு வச்சுக்கோங்களேன், சரியாலாம் கோவம் வரும். அதே சரி வரல, அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து வேலை நடக்கலன்னா கோவம் வந்து அங்கே போய் தான் பண்ணிட்டு வந்துடுவார், இல்லை இவர் தான் பண்ணிப்பார். இதே இவர் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணார், வந்தார், பூங்கலான்னு எடுத்து இருந்தார். ஏன் அப்பா இல்லை, இவர் சத்தாலும் எனக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, ஆனால் என்னுடைய கடமை நான் சரியாக செய்யணும், கடமைகள் நான் சின்சியராக இருக்கணுமே தவிர பற்றுதல் என்கிட்ட கிடையாது, பயமும் கிடையாது. அப்போ அவரால் என்ன பண்ண முடிஞ்சது, கடமையை ரொம்ப சரியாக செய்ய முடியும். ஒழுங்காக திங்க் பண்ணவாது முடிஞ்சது இல்லையா. கடமை செய்யணும் ஃபஸ்ட் திங்க் பண்ணுவோம்ல. ஸோ திங்கிங் நம்மளுக்கு என்ன தேவை, ஃபஸ்ட்டு அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது, அதே போல் ஃபியரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறேன். இதில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா கிருஷ்ணா தான் ரிவீல் பண்ணவே இல்லை இன்னும். ஸோ நம்ம வந்து எப்பயுமே இப்படி ஹெட்டாக போகிறதுனால ஒன்றும் புரிஞ்சிக்க மாட்டேங்க. ஸோ கிருஷ்ணனுடைய வழியில் போகலாம். கிருஷ்ணர் இப்போ என்ன சொல்ல வரார் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் புரிஞ்சுக்கலாம். எஸ், பயம் இதெல்லாம் எதில் வருது அப்படின்னா கண்டிப்பாக ரஜோகுணத்துலேயும் தமோ குணத்துலேயும் வருது. அதனால் என்ன பண்ணுறது, சத்துவகுணத்தை ஒருத்தர் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இங்கே சொன்னார் இந்த ஸ்லோகத்தில் சத்வ சுத்தின்னு தான் சொல்லி சொல்கிறார். ஆகார சுத்தம் சத்வ சுத்தின்னு சொல்லி சொல்கிறார். அந்த சத்துவம் தானே வருது, பேரே வருது இல்லை. ஸோ கிருஷ்ணர் என்ன பண்ணுவாருன்னா நேரடியாக சொல்ல மாட்டார், நீ க்ளீனான ஃபுட்டை சாப்பிடுப்பா, மனசு க்ளீனாக இருக்கும். ஆமாம், பிரசாதம் சாப்பிடணும். பிரசாதம்னா என்னென்ன ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கணும். பிரசாதம் அப்படின்னா ஒரு பக்தர் என்ன பண்ணுறான், கிருஷ்ணருக்காகன்னு போய் கடையில் போய் வாங்கிட்டு வரான். அவன் மனசுலேயே வந்து இது கிருஷ்ணருக்காக சமைக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், கடையில் போய் காய்கறிகளை பார்த்து வாங்கிட்டு வரேன், சூஸ் பண்ணி வாங்கிட்டு வரேன். இது கிருஷ்ணர் நல்லா இருக்குது, இந்த காய் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறான். ஒன்று காய் வாங்கிட்டு வர்றது, இன்னும் பெட்டராக சொல்லணும்னா பல்ராம்ப்ரோடைய பிரின்சிபலை சொல்லணும் அப்படின்னா அவனே என்ன பண்ணான், காயை உருவாக்குறான். விதை போட்டு அது தண்ணி ஊற்றி அந்த செடியை உருவாக்கி இதை கிருஷ்ணரை கொடுக்க போகிறேன் அப்படின்னு எண்ணத்தோட என்ன பண்ணுறான், அது வளரும். அது விதை போடும் போதே பக்தியோட விதை போட்டு பூஜை பண்ணி அதை உருவாக்கி அதை கொண்டு வந்து பக்தியோட சமைத்து அதை பக்தியோட பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதை பக்தியோட சாப்பிட்றான். இதுக்கு பேர் பிரசாதம். சாப்பிட்றது பார்க்கறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, ஆனால் சாப்பிட்றது இவ்வளோ ட்விஸ்ட் இருக்குது நம்மளுக்கு. மட்டுமே பிரசாதம் சாப்பிட என்ன ஆகும் அப்படின்னா, பிரசாதம் மட்டும் சாப்பிட்டா போதும் நம்மளுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சு. ஆனால் அந்த அளவுக்கு பிரசாதம் சாப்பிடணும். பிரபுபாதர் கொடுத்தாரு இல்லையா, அது பிரசாதம். ஏன் தெரியுமா, ஏன்னா பிரபுபாதரே சமைப்பாரா.
ஒரு சில சமயம் ஆரம்ப காலத்தில் அவர் தான் செஞ்சார். ஹிப்பிக்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணாருன்னா அவர் கையால் சமைச்சார், அவர் கையாலே பரிமாறினார். ஸோ குக் ஃபுட் அண்ட் சர்வ் லவ். இந்தியன் கேஸில் போட்டிருப்பாங்க இல்லையா, குக் ஃபுட் அண்ட் சர்வ் லவ் போட்டிருப்பாங்க. அதுதான் பிரபுபாத பண்ணார். சமைச்சாரு, அன்பை பரிமாறினார். அதை சாப்பிட்டவங்க என்ன ஆனாங்க, எல்லாருமே கிருஷ்ண பக்தியில் மிதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நம்ம யார் கையில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது முக்கியம். இதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் பிராமணர்கள் யார் கையிலுமே சாப்பிட மாட்டாங்க. எல்லோரும் போகும்போது வீட்டில் எங்கே போனாலும் ஸ்டவ் தூக்கிட்டே போவாங்க. எனக்கே தெரியும், எங்கள் தாத்தாலாம் நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன் நான். அவங்கெல்லாம் யார் கையிலும் சாப்பிட மாட்டாங்க, ஒய்ஃப் கையில் கூட சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்டா அவங்க புத்தி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போனால் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. தண்ணி கொடுத்தா கூட அவங்களுடைய கான்சியஸ்னஸ் அவங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி எல்லாம் கம்ப்ளீட்டாக உள்டாயிடுச்சு. எல்லாம் கஜா முஜான்ட்டு என்ன ஆகிடுச்சு, எல்லாம் போக ஆரம்பிச்சதுனால எல்லாம் கலந்து போயிடுச்சு. நம்ம இன்றைக்கி அதை எதிர்பார்க்க முடியாது. பட் இருந்தால் என்ன பண்ணலாம், கொஞ்சமாக நம்ம பியூராக வச்சுக்க முயற்சி பண்ணலாம். அதற்கு பிரசாதம் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு பிரசாதம் கிடைச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக ப்யூரிஃபிகேஷன் நடந்துடும். கொஞ்சம் கிடைச்சாலும் போதும். இந்த அளவுக்கு பிரசாதம்னா இவ்வளோ சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு லவ மாத்திரம் சொல்கிறோம்ல, கொஞ்சம் அந்த தூய பக்தர்களால் செய்யப்பட்ட பிரசாதம் அவங்க சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்கல்ல, பிரசாதம் உச்சிஷ்டம் சொல்கிறோம் இல்லையா, அவங்க சாப்பிட்டா இன்னும் பெருசு. பகவான் சாப்பிட்டது காட்டிலும் பக்தர்கள் சாப்பிட்டு கொஞ்சமாக மிச்சம் கொடுக்குறாங்கல்ல, அந்த பிரசாதம் இருந்தால் போதும். அது நம்மளை சுத்தப்படுத்திடும். அது எப்படி நடக்குதுன்னு தெரியாது. இதெல்லாம் மேஜிக். எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, டெஃபினேஷன் கொடுக்க முடியாது. எல்லாத்தையும் டெஃபினேஷன் கொடுத்துட்டோம்னா அது ஸ்பிரிச்சுவலே கிடையாது, அது மெட்டீரியலாக மாறி போயிடும். ஏன்னா இந்த மெட்டீரியல் உலகத்தில் நம்ம எல்லாத்தையும் டெஃபினேஷன் கொடுக்க முடியும். டெஃபினேஷன் கொடுக்கறதெல்லாம் மெட்டீரியல். டெஃபினேஷனே கொடுக்க முடியாத நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மேஜிக் கண்டிப்பாக நடக்கும். அது எப்படி நடக்கும்னு பகவான் தான் தெரியும். ஏன்னா அவர் கொடுத்துருக்காரு, இது நடக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல இந்த ஒரு பிரின்சிபலை கற்றுக்க போகிறோம். என்ன பிரின்சிபலை கற்றுக்க போகிறோம், அப்போ எப்படி இந்த உலகத்தில் இருந்தன்னா உன் கூட இருக்கிறவங்களுக்கு நீ மரியாதை கொடுக்குறியோ, உன் கூட இருக்கிறவனுக்கு நீ என்ன பண்ணுற நன்றி உணர்வோடு இருக்கியோ, இதே என்ன பண்ண நீ கடவுள் மேலே வைக்க ஆரம்பி அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிரச்சாரம் இப்படி தான் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம யாருமே இப்போ சுதந்திரமானவர்கள் கிடையாது. நாம் எல்லாருமே யாரை சார்ந்திருக்கோம், இயற்கையை நம்பி இருக்கோம். அப்போ என்ன பண்ணுங்கள், முதல்ல அந்த இயற்கைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாவது செய்யுங்க, அந்த இயற்கையை வழிபட ஆரம்பிங்க அப்படின்னு தான் முதல்ல ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் சொல்லிக் கொடுக்கணும். இயற்கையை தானாக வராது, இது யாருடைய இயற்கையாக தான் இருக்கணும். அப்போ என்ன பண்ண, அடுத்தது அந்த இயற்கைக்கு சொந்தக்காரரை என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறார் பகவத்கீதைக்கு. நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடியை கொண்டு போனோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி கொண்டு வர முடியும். இது நம்ம பிளான் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடி கோர்ஸை பிளான் பண்ணோன்னு நினச்சிக்கோங்களேன், நல்லாயிருக்கும். பகவத்கீதையில் இருக்கக்கூடிய சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ரொம்ப நல்லாயிருக்கும். கிருஷ்ணர் கொடுத்த ஒரு ஸ்டடி அப்படிங்கிறது நாமளாக ஒரு கற்பனையில் நம்ம இதை கொண்டு வரலாம், இதை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா புரியாது மக்களுக்கு. ஏன்னா கிருஷ்ணர் அப்படியே பிளான் பண்ணி தான் கொடுத்துருக்காரு. சீக்கிரம் இன்ட்ரடியூஸ் பண்ணவே மாட்டார், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஒரே கிளாஸ் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்துட முடியாது. ஒரே விஷயத்தை என்ன பண்ணுவார், மறுபடியும் வேறு ஆங்கிளும் சொல்லிக் கொடுப்பார். இப்போ பாருங்கள், நீங்கள் உங்களுக்கே தெரியும், போர் அடிச்சு நம்மளுக்கு போதும்னு சொல்கிற அளவுக்கு சொல்லிக் கொடுப்பார். என்னது, கர்ம விஷயங்கள், கர்மயோகம் 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 கர்மயோகம்னு சொல்லிட்டு 3ஆவது அத்தியாயத்தில் ஆரம்பித்து 6ஆவது அத்தியாயம் வரைக்கும் உடவே மாட்டார். போதும் கிருஷ்ணான்னு சொல்கிற அளவுக்கு நீ செஞ்சு தான் பாகணும், கர்மயோகத்தை செஞ்சு தான் பாகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், எல்லா ஆங்கிலேருந்து நம்ம லாக் பண்ணிடுவார். சரி, நீ வேறு வழியே இல்லை போல இருக்கே, கர்மயோகம் தான் செய்யணும் போல இருக்கே அப்படின்னு நான் முடிவுக்கு வரும்போது, இல்லை இது உங்களுக்கு தேவையில்லை, இதை விட உயர்ந்த ஒன்று இருக்குது, பக்தின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அடுத்து கூப்பிட்டு போவார். அடுத்தது 7ஆவது இடத்துல அடுத்து பிடிச்சிருவார். 7லேருந்து 12 வரைக்கும் கொண்ட மாட்டார். பக்தி 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 சொல்லிட்டு வருவார். அடுத்தது அப்படியே விட்டுருவார், அந்த சப்ஜெக்ட் அப்படியே விட்டுருவார். விட்டுட்டு திடீர்னு ஞானத்துக்கு போயிடுவார். 13ஆம் அத்தியாயத்துலேருந்து கம்ப்ளீட் ஞானம் தான். இந்த உலகம் எப்படிப்பட்டது, இந்த உலகம் எப்படிப்பட்டது, இந்த உலகம் எப்படிப்பட்டது சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். போதும் கிருஷ்ணா, இந்த உலகத்தை பார்த்தது போதும், என்ன சொன்னதும் போதும், நீ சொன்னதும் போதும், நீ சொல்கிறது செய்கிறேன், கம்முன்னு இதை விட்டுரு அப்படின்னு கடைசியில் அர்ஜுனனை போல கரிஷியே வச்சனம் தவ, நீ என்ன சொல்கிறியோ நான் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணுறது கிடையாது, நம்மளை விட்டுற மாதிரி கிடையாது. அதுக்கு என்ன பண்ணலாம், உத்தமமாக ஆரம்பத்துலேயே அவர் சொல்கிறத கேட்டால் நல்லது. ஆனால் அப்படி விட மாட்டார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எல்லாம் போய் ஆகணும். யாராக இருந்தாலும் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒரு சிலர் ரொம்ப மகாத்மாக்கள் என்ன பண்ணுறாங்க, நேரடியாக பகவான் கிட்ட பக்தி செய்கிறவங்க இருக்காங்க. மற்றவங்களாம் இந்த ரூல்ஸ் பிரகாரம் போய் தான் ஆகணும். சரி, கீதா ஜெயந்தி என்ன ஆச்சு, உன்னோட பேசியிருந்தோம் இல்லையா, பாகவதம் செட் எல்லாருக்கிட்ட சொல்லியிருந்தேன், ஒவ்வொருத்தரும் கவுண்ட் சொல்கிறேன்னு சொன்னீங்களே.
நீ பகவத்கீதை டிஸ்ட்ரிபியூஷன் ப்ளஸ் பாகவதம். சொல்லியிருந்தாலே உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் பாகவத்தை பிரச்சாரம் பண்ண முயற்சி பண்ணுங்கள். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு டிசம்பர் 15 சண்டே வருது. என்ன பண்ணலாம், இங்கே வரவைங்க நம்ம கோயிலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மற்ற மண்டபத்தில் ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு தெரியல இப்போதைக்கு நம்ம, ஏன்னா கோயிலுக்கே வர வச்சிடலாம். ஸோ யாரெல்லாம் அன்றைக்கி கோயிலுக்கு வராங்களோ அன்றைக்கி அவங்களுக்கு பகவத்கீதை கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கஸ்டமர் சொல்லுங்கள். குறிப்பிட்ட கஸ்டமர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 50 கஸ்டமர் 100 கஸ்டமர் யார் கொஞ்சம் நல்ல க்ரீமி பீப்புளாக இருக்காங்களோ, அதான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக உங்களுக்கு ரொம்ப பழக்கமானவங்களாக இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட மட்டும் சொல்லுங்கள். சும்மா ஜென்ரல் எல்லாத்துக்கிட்டேயும் அனுப்பிடாதீங்க. குறிப்பிட்ட ஒரு 100 பேர் 200 பேர் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட மட்டும் சொல்லுங்கள், இந்த மாதிரி கீதா ஜெயந்தி இருக்குது, இஸ்கான் டெம்பிள் வாங்க, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் காத்துட்டு என்ன பண்ணுங்கள், அவங்கள கோயிலுக்கு வர சொல்லுங்கள். நீங்கள் வாங்க, அவங்கள வர சொல்லிட்டு நீங்கள் வராமல் இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது, யார் வராங்கன்னு தெரியாது. ஸோ நீங்களும் வந்துடுங்க. வந்து என்ன பண்ணலாம், அன்றைக்கி எங்கள் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு உங்கள் கையில் என்ன பண்ணலாம், உங்களுக்கு பகவத்கீதை நீங்கள் கிஃப்டாக கொடுத்துருங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அன்றைக்கி லக்சரே எதை பற்றி பேசுவோம்னா ஸ்ரீமத் பாகவத்தை பற்றி பேசுவோம். ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது எப்படி முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு பாகவத்தை ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணிவிட்டு, ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த பாகவத்தை எல்லோரும் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம அதை சொல்லிடுவோம். ஸோ என்ன பண்ணுங்கள், அன்றைக்கி அவங்க உங்கள் கையில் புக் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுங்கள். கிளாஸ் நல்லா இருந்துச்சா, புக்கு வாங்கிக்கோங்க, தினசரி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு புக் ஒன்று வாங்கிக்கோங்க, பாகவதம் ஒன்று வாங்கிக்கோங்களேன், ஒன்றும் பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது, வெறும் 7,500 ரூபா தான். நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள், 2-3 இன்ஸ்டால்மெண்ட் கூட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய கிரெடிட் இருக்குல்ல, உங்களோட நல்ல பேர் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுங்கள், இதுக்காக யூஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம நல்ல பேர் என்ன பண்ண நிறைய விஷயத்துக்காக யூஸ் பண்ணிப்போம். அவர்கிட்ட என் பேர் நல்ல பேர் இருக்குது சார், என்னை பற்றி நல்ல பேர் இருக்குது, இந்த பிஸ்னஸ் கேட்டால் அவர் எனக்கு குடிப்பார் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா. அதுபோல் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெரிய அசட் நம்முடைய கிரெடிட் தான். அந்த கிரெடிட் எதுக்காக யூஸ் பண்ணுங்கள், கிருஷ்ணருக்காக யூஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். அது நம்ம நல்ல விஷயம், நம்முடைய பொசிஷனை அதுக்காக யூஸ் பண்ண முயற்சி பண்ணலாம். ஸோ வர சண்டே, அதாவது வர சண்டேனா அடுத்த சண்டே, இந்த சண்டே இல்லை, இந்த சண்டேலேருந்து நீங்கள் பிளான் பண்ண ஆரம்பிங்க. ஒரு வாரம் கரெக்ட் 15 டிசம்பர் 15 நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை செய்ய போகிறோம். இப்போ டிசம்பர் 15 நீங்கள் எல்லோரும் வந்துடுங்க. ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு கால் பண்ணி அவங்களுக்கு பேசி இந்த மாதிரி வர வைங்க, பாகவதம் கொடுங்க. இப்போ அதே போல் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ரீமத் பாகவத்தையும் கொடுக்க முயற்சி பண்ணலாம். வேறு மாதிரி